வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. வாழ்க வளமுடன். ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் இன்பத்து பாலில் நெஞ்சடு புலத்தல் என்ற அதிகாரத்தில் உள்ள 4வது குறளுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம். வாருங்கள் அன்பர்களே. அதிகாரம் நெஞ்சொடு புலத்தல். குறள் 1294. இனியன்ன நின்னொடு சூழ்வார் யார் நெஞ்சே துணி செய்து துவ்வாய் காண்மற்று. இனியன்ன நின்னொடு சூழ்வார் யார் நெஞ்சே துணி செய்து துவ்வாய் காண்மற்று. முதலில் உலகியல் விளக்கம் காண்போம். நெஞ்சே, நீ ஊடலை செய்து அதன் பயனை நுகர மாட்டாய். இனிமேல் அத்தகையவற்றை பற்றி உன்னோடு கலந்து எண்ணப் போகின்றவர் யார்? இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம். உடலுக்கும் உயிருக்கும் இடையூறு செய்து பிரிவை கண்டபின் இனி இப்பிரிவில் உன்னோடு சேர்ந்து இருப்பவர் யார் நெஞ்சே? மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன். உடலுக்கும் உயிருக்கும் இடையூறு செய்து பிரிவை கண்டபின் இனி இப்பிரிவில் உன்னோடு சேர்ந்து இருப்பவர் யார் நெஞ்சே? ஒரு சிறிய விளக்கம். பிரிவு ஏற்படுவதற்கு முன்னமே புருவ மையத்தின் உள் நடுவில் உள்ள இறைவனிடம் கூடிவிட்டால் இந்த பிரிவை பற்றி எவரும் பேச மாட்டார்கள். இறைவனுடன் சேர்ந்து இருந்தால் பிரிவு என்பதே இல்லை. நன்றி அன்பர்களே. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர். வாழ்க வளமுடன்.